பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு காலை வணக்கம். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் மன மகிழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன தெரியுமா? சகரியா 2:5 நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று அன்று சொல்றார். அக்கினி மதிலாய் இருப்பாராம். இது பாதுகாப்பை குறிக்கிற ஒரு காரியம். நம்ம பொல்லாங்க நிறைந்த உலகம், தீமை நிறைந்த உலகத்தில் வாழுகிறோம். அந்த தினமும் நமக்கு எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் கூட நம்மை நெருங்கி வருகிறது. அதுக்கெல்லாம் தப்பி நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு சுற்றிலும் அரணாக இருந்து பாதுகாக்கிறார். அக்கினி முதலாக இருந்து நான் பாதுகாப்பேன்னு சொல்றார். அதாவது இரும்பு கம்பியில வேலி போடுவாங்க பாதுகாப்புக்கு. அதை கட் பண்ணி உள்ள நுழைஞ்சிடலாம். சிலர் அதில் எலக்ட்ரிஃபை பண்ணி கரண்ட் வச்சிருவாங்க. அது தாக்கம் வர முடியாது. கரண்ட் கட் பண்ணிட்டா வந்துடலாம். உயரமான மதில் சுவரை கூட தாண்டிடலாம். ரொம்ப உயரமாக இருந்தால் கூட அதையும் தாண்டி வரக்கூடிய காரில் இப்போ வந்து விட்டார். நெருப்புனால ஒரு மதில் இருந்தால் எப்படி இருக்கும்? நெருப்பு அப்படியே அக்கினி. யாரும் ஈஸியாக உள்ள நுழைய முடியாது. பிசாசு கூட உள்ள நுழைய முடியாது. அது ஆண்டவர் வைக்கிற அக்கினி மதிலாக இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் நேரடியாக கேட்டேன். அதை சாட்சியாய் ஒருவர் சொல்லுவதை நான் கேட்டேன். என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் ஒரு வாலிப மகள், அந்த மகள் ரட்சிக்கப்பட்டிருந்தா, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தாள். அவள் தினம் காலையில் வேத வாசித்து பரிசுத்தாவினால் நிரம்பி ஜெபித்து தான் போவாள். ஸ்கூலில் ஃபைனல் இயர் படித்து கொண்டிருந்தாள் என்று நினைக்கிறேன். அழகான சௌந்தரியமான மகள். அவள் பஸ்ஸில் இறங்கி அவங்க வீட்டுக்கு நடந்து போகணும் கொஞ்சம் தூரம். தினசரி அதுதான் அவள் போகிற காரியம். சில வாலிபர்கள் இந்த மகளை பார்த்து, அவளுடைய அழகை பார்த்து, இவளை குறித்து தவறான எண்ணம் கொண்டு பாருங்க, ஒரு நாள் அவள் பஸ்ஸில் இறங்கி நடந்து போகும்போது காரை கொண்டு சத்தம் எதிர்பாராத நேரத்தில் காருக்குள்ளே தள்ளி கடத்திட்டாங்க. அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு வீட்டில் கொண்டு போய் அவளை கொண்டு போய் கட்டாயப்படுத்தி ரூமில் அடைச்சிட்டாங்க. அது ஊருக்கு வெளியில் இருக்குது. பக்கத்தில் வீடுகள்லாம் இல்லை. சத்தம் போட்ட வெளியே கேட்காது. ஜன்னல் மூடி இருக்கு, கதவெல்லாம் மூடிட்டு இந்த வாலிபர்கள் சொன்னாங்க, நம்ம ராத்திரியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மாலை நேரம் இவளை கொண்டு அடைச்சிட்டாங்க. இப்போ ஆபத்து. யாரையும் கூப்பிட முடியாது, சத்தமிட முடியாது, யாருக்கும் கேட்காது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஆபத்தில் அகப்பட்டு கொண்ட மகள் இப்போ இவளுக்கு அப்படியே கலங்கி கொண்டிருந்த போது உள்ளத்தில் ஒரு சத்தம் துணித்தது. மகளே என்று கூப்பிடுகிற சத்தம். அவள் அதை கவனிக்க ஆரம்பித்தாள். பயந்து அழுது கொண்டிருந்த அவள் இப்போ அமைதியாக கவனிக்க ஆரம்பித்தாள். உள்ளுக்குள்ள இருந்து யார் பேசுவது? ஆண்டவர் பேசுகிறார். மகளே, பயப்படாத, நீ தனிமையா இல்லை, நான் கூட இருக்கிறேன். ஒருத்தர் உன்னை தொட முடியாது, நான் பாதுகாப்பேன்னு சொல்லி உடனே ஒரு தைரியம் வந்தது. அந்த ரூமுகளை முழங்கால் படியிட்டு இயேசுவை துதித்து ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். அந்நிய பாஷையில் அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாள். எவ்வளவு நேரம் ஜெபித்தானே தெரியும். அந்நிய பாஷையில ஜெபித்து கொண்டே இருக்கிறாள். ஆவியானவர் பலப்படுத்தினார். இரவு நேரம் வந்தது. இந்த வாலிபர் நல்லா குடிச்சிட்டு போதையில கதவை திறந்தார்கள். திறந்து பார்த்தா ஒரு அக்கினி அப்படியே சுத்திலும் எரிகிறது. அந்த மகள் மத்தியில முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாள். நெருப்பு பற்றி சுத்திலும் எரிந்து பாதுகாப்பின் வேலியாய் நிற்கிறதை பார்த்தாங்க. நடுங்கிட்டாங்க. இது என்னது? ரூமுக்குள்ள அவளை சுத்திலும் நெருப்பு எரிகிறது, அதை தொட முடியுமா? பயந்து நடுங்கி, இவள் விசேஷமானவள், இவளை பாதுகாக்கிறதுக்கு அவளுடைய ஆண்டவர் இறங்கி இருக்கிறான்னு நடுங்கி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. இவளை மன்னிச்சிரு, நான் உன்னை கொண்டு போய் பத்திரமா விட்டுறோன்னு சொல்லி கொண்டு வீட்டு பக்கத்தில் இறக்கி விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. ஆண்டவர் அக்கினி முதலாக இருந்து பாதுகாக்கிறவர். நீங்க விசுவாசித்து அவரை சார்ந்து கொண்டீங்கன்னா இதே மாதிரி பாதுகாப்புகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார்.
அவர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தையும் அக்கினி மதலாக இருந்து பாதுகாப்பார். பயப்படாதங்க. மந்திரம், பில்லி, சொனியம், ஏவல் ஒன்றும் கலங்காருங்க. அந்த அக்கினியை தாண்டி ஒருத்தர் உங்களை தொட முடியாது. அதனால தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். என்னை, எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்களுடைய தொழிலை, எங்களுடைய ஃபேக்டரி, பிஸ்னஸ், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைத்த அக்கினி மதிலாயிருந்த பாதுகாக்கிறீர். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. அற்புதத்தை காண்பீங்க. சொல்றீங்களா, ஆண்டவரே, நீர் எவ்வளவு அற்புதமான தேவன். அக்கினி மதிலாயிருந்த என்னையும் எங்களையும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒன்றும் எங்களை அணுக முடியாது, ஒரு தீங்கு சேதப்படுத்த முடியாது, ஒரு பிசாசின் வல்லமை எங்களை தொட முடியாது, எந்த பொல்லாத மனிதர்கள் எங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. நீங்க அக்கினி மதிலா இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.